வெல்கம் டு ஆன்லைன் இன்கம் அகாடமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸுங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சதுக்கு. ஆன்லைன் இன்கம் அகாடமி. ஸோ இந்த பேர்ல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. ஆமாங்க, ஆன்லைன் இன்கம் இதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். கம்ப்யூட்டர் தான் இதுக்கு தேவைன்னு கிடையாது, ஈவன் மொபைல் இருந்தால் கூட வீட்டில் இருந்தே நம்ம சம்பாதிக்கலாம். எப்படி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கூகுளில் போயிட்டு ஆன்லைன் ஜாப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் எந்த ஒரு ஆன்லைன் ஜாபாவது நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஆன்லைன் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணுவோம், நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நல்லா சம்பாதிச்சிருவோம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புல போய் அந்த ஆன்லைன் ஜாப் வெப்சைட்ல ஜாயின் பண்றோம். ஆனா அவங்க நமக்கு அதுக்காக ஒரு நல்ல ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட்னு ஃபோன் பண்ணாலும் நம்ம கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. இல்ல பேமெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கால் பண்ணாலும் அது என்னன்னே தெரியாத மாதிரி பேசுவாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இதுல இருக்கு. இதுல தப்பு அவங்க மேலன்னு சொல்றதா இல்ல நம்ம மேலன்னு சொல்றதா? அதாவது நம்ம மேலன்னும் அதை நம்ம கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேடுதல் இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஆன்லைன்ல எப்படியாவது சம்பாதிச்சிட மாட்டோமா? ஸோ இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டா என்னோட ஃபேமிலிக்கு அது தேவைப்படும். இல்லை ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற எத்தனையோ பேர் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சா அது என்னோட ஸ்டடீஸ்க்கோ இல்லை என்னோட பாக்கெட் மணிக்கோ அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த ஆன்லைன் ஜாப்லலாம் போய் தேடுறாங்க. பட் ஆனால் கடைசியா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயத்துல வந்து முடிஞ்சிருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 ரூபீஸ் சாக்லேட்டுக்கே பிராண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது இது நம்ம லைஃப் சம்பந்தப்பட்டது. அப்ப இதுக்கு பிராண்ட் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். யாருன்னே தெரியாத ஒரு XYZ ஆன்லைன் ஜாப், ABC ஆன்லைன் ஜாப், இந்த மாதிரி வெப்சைட்ல எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டு பேமெண்ட் வரும்னு சொல்லி எப்படி நம்புறீங்க? ஸோ கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பேமெண்ட் வரவே வராது. ஸோ தயவு செய்து உங்க டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு பிராண்டையும் பார்த்து அந்த ஆன்லைன் ஜாப் எடுத்து பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் வந்து வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை முதல்ல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், கூகுள், யூடியூப், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் வந்து நமக்கு ஆன்லைன் ஜாப்ல ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு XYZ, ABC இந்த மாதிரி ஆளுங்களை தயவு செய்து நம்பி அதுல போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இந்த அமேசான், யூடியூப் இதுலலாம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், உண்மையிலேயே இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டெமோ உங்களுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் காட்டுறேன். அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ இப்போ நாம ஒரு சின்ன டெமோ பார்க்க போறோம். ஆன்லைன்ல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ட்ரஸ்டபுள் பிராண்ட்ஸ் இவங்க எல்லாம் என்னென்ன ஒர்க் நமக்கு தராங்க, வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப். ஸோ இந்த யூடியூப் வந்து யாருக்குமே தெரியாம இருக்காதுங்க. எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு யூடியூப் அப்படின்றது ஒரு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். இதுல பாருங்க, யூடியூப்ல ஓபன் பண்ணும்போது ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீடியோ நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த வீடியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாம ஓபன் பண்ணது பேகம் ஜான் அப்படின்ற ஒரு அபிஷியல் ட்ரைலர், அதாவது ஒரு படத்தோட ட்ரைலரை நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆட் வந்து ஓபன் ஆகுது. ஐபேஜ் அப்படின்ற ஒரு ஆட் ஓபன் ஆகுது. அந்த ஆடுக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்கிப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுக்காத மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஆட் வரும். அப்ப இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்த வீடியோ பர்டிகுலரா இந்த வீடியோ யார் போட்டாங்களோ அவங்க இந்த ஆட் மூலியமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட், இந்த வீடியோவை சுத்தி சுத்தி எந்த இடத்துல ஆட் வந்தாலும் அதோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நம்மளாலையும் இந்த மாதிரி ஈஸியா வீடியோ போட்டு சம்பாதிக்க முடியும். உடனே நமக்கு இன்னொரு கேள்வி வரும், சார் நான் போய் எப்படி வீடியோ போட முடியுமா, இதுக்கு நான் ஏதாவது அதிகமா செலவு பண்ணணுமா? எதுவுமே கிடையாதுங்க. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வித் நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும், நீங்களும் இதே மாதிரி வீடியோஸை ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கான ட்ரைனிங் தான் உங்களுக்கு ஆன்லைன் இன்கம் அகாடமியில வந்து நாங்க கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இப்ப இதோட இன்கம்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத சொல்றேன். உதாரணத்துக்கு ஜஸ்ட் இப்போ கூகுளில் போயிட்டு கூகுள் ஆட்சென்ஸ்
அப்படின்றத ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க ஓபன் ஆயிருக்கு இல்லைங்களா கூகுள் AdSense அப்படின்னு. சோ இதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் AdSense அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துலயே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டர்ன் யுவர் பேஷன் இன்டு ப்ராஃபிட். உங்களோட யூடியூப் வீடியோஸ் மூலியமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்க, அதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, முதல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டை எங்க கொடுக்கணும், அந்த அக்கௌண்ட்டை எப்படி வெரிஃபை பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த கூகுள் AdSense அக்கௌண்ட்குள்ள தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுக்கு தேவை என்னன்னா, உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி, அந்த ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தா போதும். இங்க சைன்இன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கூகுள் AdSenseஓட பேஜ். நம்ம யூடியூப்ல போடுற வீடியோவோட இன்கம் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜ்ல தான் வரும். ஸோ ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ் நாங்க இங்க மேல இருக்கிற இந்த பேஜும் அதுக்கு கீழே இருக்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து ஹைட் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல். இந்த இடத்துல பாருங்க, டைரக்டாவே நீங்க வந்து பேமெண்ட் பார்க்கலாம். நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து இங்க உங்களுக்கு பேமெண்ட் தான் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல இந்த பேலன்ஸ்க்கு பக்கத்துல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணி வியூ பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க த்ரெஷ்ஹோல்டு லிமிட் $100 அப்படின்றது தான் பேமெண்ட் த்ரெஷ்ஹோல்டு யூடியூபை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க $100 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அது எவ்ரி மந்த் 20th இருந்து 25th நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப அந்த பேமெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே, அதாவது எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட கன்ஃபர்மேஷன் எப்படி வரும், இது எல்லாமே நம்மளோட ட்ரைனிங் வீடியோஸ்ல டீடைலா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்ப நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்களா, இது வந்து ஒரு கூகுள் ஒர்க். இதுல எதுவுமே உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒர்க் எல்லாம் எதுவுமே வர கிடையாது. கூகுள் இருந்து டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் வரும். நீங்க சைன் இன் பண்ண போறதும் உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு தான் நீங்க சைன் இனே பண்ண போறீங்க. உங்களோட அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஜிமெயிலுக்குள்ள தான் இருக்கும். அப்ப இவங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது நாம ஏன் யாருனே தெரியாத ஒருத்தங்க கிட்ட போய் ஆன்லைன் ஜாப் ஜாயின் பண்ணி தேவையில்லாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஸோ இதுல எப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு ஈஸியாவே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க. இந்த யூடியூப் இன்கம் அப்படின்றது இன்னைக்கு ட்ரெண்ட். அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால இதை பண்ண முடியாது? ஜஸ்ட் இதுக்கு தேவை கம்ப்யூட்டர் வித் நெட் கனெக்ஷன். வேற எந்த விதமான செலவுமே நீங்க பண்ண தேவையில்ல. 100% கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், தாராளமா வீட்ல இருந்து சம்பாதிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் வெப்சைட் வந்து ஓபன் பண்றேன். இது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் இந்தியா தமிழ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு தமிழ் நியூஸ் வெப்சைட். இந்த வெப்சைட் நீங்க நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். பார்க்கலனாலும் இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. இதுல நாம வந்தது ஜஸ்ட் நியூஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணியிருக்கோம். பட் இங்க பாருங்க எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த பேனர், ஸோ சைட்ல இங்க இருக்கு. இந்த பேனர்லாம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேனரை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெனால்ட் அப்படின்ற இந்த காரோட வெப்சைட் வந்து ஓபன் ஆகுது. ஸோ அப்போ என்ன யூஸ்? இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம கிளிக் பண்ணி போறனால என்ன யூஸ் அப்படின்னா, பர்டிகுலரான இந்த வெப்சைட், அதாவது இந்த ரெனால்ட் காரோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பே பண்ணுவாங்க அவங்களோட பேனர்ஸை இங்க பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இப்போ இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா, சார் எனக்கு இப்போ இந்த வெப்சைட்லாம் ரெடி பண்ண தெரியாது சார், இதுக்கு ஏதாவது தனியாக நான் C++ படிச்சிருக்கணுமா, ஜாவா படிச்சிருக்கணுமா, இல்லை எனக்கு பயங்கரமான நாலேஜ் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்காக வேணுமா? எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வித் நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். 5 பைசா செலவு இல்லாம ஒரு அழகான வெப்சைட்டை நீங்க ஈஸியா ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான ட்ரைனிங் எங்களோட ஆன்லைன் இன்கம் அகாடமியில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும், ஈவன் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட வெப்சைட்டை நானே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வெப்சைட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது நிறைய, அதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதோட இன்கமும் உங்களுக்கு டைரக்டா ஏற்கனவே நான் காட்டின மாதிரி கூகுள் AdSense மூலியமா தான் வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் கூகுளில் போயிட்டு ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க.
ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது நம்ம எல்லாருமே இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை வாங்க தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இதே ஃப்ளிப்கார்ட்டை வச்சு நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம். ஸோ அதுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட்னு டைப் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, மேக் மணி பை பிகமிங் எ ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட். அதாவது ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு கமிஷன் பேஸ்டு வெப்சைட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கடை வச்சு அதில் ஒரு ப்ராடக்டை நம்ம விற்கணும்னா முதல்ல அதை நம்ம வாங்கணும். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம விற்கணும்னா 9 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கு வித்திருந்தா மட்டும்தான் 1 ரூபா லாபமே பார்க்க முடியும். ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட்டில் என்ன சொல்கிறான்னா, என்னோட பொருளோட லிங்கை நான் கொடுத்துட்றேன், அந்த லிங்கை நீ பப்ளிஷ் பண்ணி அது மூலியமா நீ கமிஷனை பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் மூலியமா சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் பாருங்க, கமிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கமிஷன் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எவ்வளோ கமிஷன், அதாவது ஒருத்தங்க உங்கள் ப்ராடக்டோட ஐடியை கிளிக் பண்ணி மொபைலில் வாங்கினா என்ன கமிஷன், இல்லை நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து டெஸ்க்டாப்பில் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வாங்கினா என்ன கமிஷன், ஒவ்வொரு பொருளுக்குமே என்னென்ன கமிஷன் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அவன் கொடுத்துருக்கான். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் என்ன கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்றது உங்களால் ஈஸியாகவே இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் அமேசான் அஃபிலியேட். இந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், நிறையா பொருள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்லையுமே உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அந்த ப்ராடக்டோட லிங்கை வச்சு யாராவது பொருள் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான கமிஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதையும் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி என்ன வரும், சார் இது என்னால் பண்ண முடியுமா, இந்த லிங்க் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கான பேமெண்ட்லாம் எப்படி வரும், இது எல்லாமே எங்களோட ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆன்லைன் இன்கம் அகாடமியோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் அதில் கிளியராக இருக்கும். இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த இடத்துல போயிட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் வெரிஃபை ஆகும். மெயினான இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எப்படி நல்ல அவுட்புட் பார்க்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிச்சிருவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் எங்களோட கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட இதில் தேவையான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் மூலிமா இதில் நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் முதல்ல நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அதில் ப்ராப்பரான கரெக்டான பேமெண்ட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக எங்களோட வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். ஸோ மறக்காமல் எங்கள் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஒன்ஸ் அகைன். எல்லாமே பார்த்தீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி? ஸோ நமக்கு தெரிஞ்ச பிராண்ட்லேயே ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கான எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி தான் நம்ம வரப்போகிற ஃபர்தர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த மாதிரி ட்ரஸ்டட் பிராண்ட்ஸில் நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள். எங்களோட வெப்சைட் நேம் onlineincomeacademy.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி பண்ணணும், அந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்கே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், எப்படி அது ஃபைனலாக நமக்கு அவுட்புட் வரும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் பெஸ்ட் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர் கைடன்ஸுமே எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொசீஜர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்றது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே எங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் எங்களோட ஒர்க் கிடையாதுங்க. உங்களுக்கு ப்ராப்பரான இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸ் நாங்கள் உங்களுக்கு எப்பயுமே கொடுப்போம். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். எங்கள் சப்போர்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை மெயில் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இன்னும் எங்களோட பல வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இந்த வீடியோ பத்தியோ இல்ல இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த ஒர்க்ஸை பத்தியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கொஸ்டினை நீங்க ரைஸ் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.